ஒரு காலத்தில் ரக்தபீஜன் என்ற அரக்கன் இருந்தான். அவன் மிகவும் கொடியவன். அவனுக்கு ஒரு பயங்கரமான வரம் இருந்தது. அவன் உடலில் இருந்து ஒரு துளி ரத்தம் பூமியில் விழுந்தால் அதே மாதிரி இன்னொரு ரக்தபீஜன் உருவாகி விடுவான். இதனால் தேவர்கள் யாராலும் அவனை வெல்ல முடியவில்லை. தேவர்கள் உதவி கேட்டது. அரக்கனால் உலகம் முழுவதும் அழிவு ஏற்பட்டது. அப்போது தேவர்கள் அனைவரும் பார்வதி தேவியிடம் சென்று, அம்மா, எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர். பார்வதி தேவிக்கு மிகுந்த கோபம் வந்தது. அந்த கோபத்திலிருந்து ஒரு பயங்கர சக்தி வெளிப்பட்டது. அந்த சக்தியே காளி. காளியின் உருவம் காளி தோன்றியபோது கருப்பு நிறம், நீளமான நாக்கு தலைகளாலான மாலை, கண்களில் தீப்பொறி. அவள் தோற்றமே அரக்கர்களுக்கு பயமளித்தது. ரக்தபீஜனை வென்ற காளி போரில் இறங்கினார். ஆனால் ஒரு பிரச்சனை. அவள் ரக்தபீஜனை காயப்படுத்தும் போது அவன் ரத்தம் விழுந்த இடமெல்லாம் புதிய அரக்கர்கள் உருவானார்கள். அப்பொழுது காளி ஒரு யோசனை செய்தார். ரக்தபீஜனை கொல்லும்போது அவன் ரத்தம் தரையில் விழாமல் அவள் தனது நாக்கால் எல்லா ரத்தத்தையும் குடித்தார். சிவன் காளியின் முன் தரையில் படுத்தார். காளி தெரியாமல் சிவன் மீது கால் வைத்தார். அப்போதுதான் அவள் உணர்ந்தார், நான் என்ன செய்கிறேன்? அவள் வெட்கப்பட்டு நாக்கை நீட்டினார். அதனால்தான் காளி நீளமான நாக்குடன் காணப்படுகிறார். அதன் பிறகு அவள் அமைதியானார். காளியம்மன் அருள். அதன் பிறகு காளி தீமையை அழிப்பவர், பக்தர்களை